கருணைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். பாருங்கள், நான் கருணைக்கிழங்கு எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறேன். இப்படியே வெட்டிக்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரி மெலிசையும் வெட்டிக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சு இந்த தண்ணியில் சுடு தண்ணியில் போட போகிறோம். சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு நம்ம இது ஒரு கலக்கி அப்படியே வச்சுட்டு பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இது ஒரு 50% வந்து வடிகட்டு கொண்டு வந்துட்டு நம்ம இதை தாளிக்கலாமா. 100 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம் மாதிரி தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகு போட்டுக்கலாம். 2 பெரிய பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சம் ஒரு 4 பூண்டு பண்ணி அடித்து வச்ச ஒரே ஒரு வெங்காயம், ஒரே சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து நான் பொடியாக வச்சு சேர்க்குறேன். ஒரு தக்காளி பழத்தை இது நல்லா அழகாக வச்சுட்டு அப்படியே போடுங்க. வதக்கிக்கலாம். கொஞ்சம் சுத்தமாக அழகாக நம்ம உப்பு சேர்த்து வதக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வதங்கிடலாம். தெரியல என்ன அழகாக தக்காளி வெங்காயம் போட்ட இடமே தெரியல. அந்த அளவுக்கு நல்லா எல்லாமே பொரிஞ்சிச்சு வதங்கிச்சு. மிளகுத்தூள், சின்ன சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் அப்படியே நல்லா தூளியும் இதில் ஒரே டைமில் போட்டு எண்ணெயிலேயே தூளெல்லாம் வாசனைலாம் போயிடுற மாதிரி நல்ல வாசனை வருது. பாருங்கள், பச்சை வாசனை போயிடுது. கட்டி வச்ச கருணைக்கிழங்கை நம்ம இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் உடைக்கலாம். அப்படின்னா அழகாக கிண்டி விடணும். இதில் உப்பு காரம் உங்கள் விருப்பப்படி போட்டுங்க. நான் 50 ml தண்ணி தான் சேர்க்குறோம். ஏன்னா நம்ம உப்பு இந்த மசாலா எல்லாமே இதில் பிடிச்சிக்கணும். இந்த அளவுக்கு சுத்தமாக நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிதமான தண்ணியில் இதை வேக வைக்கணும். தேங்காய் பவுடரு சேர்க்குறாங்க. தேங்காய் பால் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பவுடர் போட்டு சும்மா கொஞ்சமாக அப்படியே தண்ணி ஊற்றணும். அதை அழகாக கொண்டு விடுங்க.